It is in a small spoon you have to keep it. So small cap you have to use a small spoon, big cap you have to big other work. அதாவது சின்ன கேப் இருக்குது, சின்ன ஸ்பூன் வைக்கணும், பெருசு இருக்குது. ஸோ டைரக்ட் ப்ரிப்போர்ஷன் மேக்ஸ் யூ கேன் யூஸ் இட். சின்ன கரண்டிக்கு சின்ன கேப் வச்சு சின்ன கரண்டி வச்சு அடைக்கணும், பெரியதுக்கு பெரிய குணத்தை நேர் விகிதத்தை யூஸ் பண்ண कणकिल जो छोटा गैप है तुम्हारा रहते उसका खाली जगह रहता है उसका छोटा समझ से भरना ही चाहिए भरने बनते हैं। और बड़ा गैप रहता है तो बड़ा चम्मच में भरना बनता है। जिसमें छोटा गैप रहेंगे तो छोटा गैप में भरना चाहिए, बड़ा चम्मच रहेंगे तो बड़ा स्पून में भरा है। ஸ்மால்னா சின்னது, பாரிக்கு சோட்டான்னு சொல்லுவாங்க, பிக்குனா பெருசு மோட்டா பாரிக் சொல்லுவாங்க, கேப்னா ஹோலு அப்படியே வச்சு ஓஎல்இ ஹோலு ஹச்ஓஎல்இனா உள்ள துவாரம் அது இல்லை, ஹச்ஓஎல்இ உள்ள துவாரம் கேப்பு காலி ஜகான்னு சொல்லுவாங்க, கேப்பு துவாரம் ஜகா காலி ஜகான்னு சொல்லுவாங்க கேப்பு इसका காலி ஜகத்தை भरने का ऐसा ஃபில்னா நிரப்புது, அது भरने का भराச்சேன்னு சொல்லுவாங்க। லைக் திஸ் யூ ஹேவ் டு கேட் இப்படி தான் நிரப்பணும்। சூப்பராக இருக்குண்ணே, வெல்டன், சூப்பராக நிரப்பிட்டீங்க। நான் இதில் உட்காந்துட்டு இன்னும் இது இருக்குல்ல, இதுவும் என்ன அது இது மெத்தட வேண்டாம், என்ன இது மட்டும் நீங்கன்னு மட்டும் பள்ளமாக இருக்குல்ல, காப்பி என்கிட்ட அறியல அல்லது காப்பி பைசா தானே குடிச்சிட்டு காப்பி என்னருங்க இதில் லேஸாக இருக்குது, இது ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று, காப்பி குடிச்சிட்டு வரீங்களா அல்ல பூசிட்டு போங்க, அதில் அதுக்கு கட்டி ஆயிரும், அது கூட தண்ணி ஊற்றலை, இதை மட்டும் சே நான் பார்க்குறேன் பொடி மணல் இதை மட்டும் பூசிடுங்கண்ணே இங்கே நெருங்க, இந்த இடம் என்ன அங்கே அந்த சைடு பூசிட்டு போங்க, பைசா தர காலையில் உள்ள பைசாவும் கொடுத்துருங்க, காப்பி கொடுத்தவங்க நல்லா இருக்கும் என்னென்ன என்ன உடஞ்சிருக்கல இல்லை லேசாக பூசுங்க, அது அழகாக பண்ணிட்டு அதில் சூப்பராக பொறுமையாக பண்ணுறீங்க। நாங்கன்னே தான் குனிய முடியலைண்ணே, என்ன இருக்கு வருங்க என்ன இது உங்கள் காலுக்கிட்ட இருக்க வருங்க என்ன அது என்ன அந்த சோறு அதில் மட்டும் இல்லை, அது தண்ணி ரொம்ப ஊற்றுனா காலையில் அதான் பிடுங்கிட்டு ஒரு மணி நேரம் கழுவுனா உள்ளே பூரா மண் காலு பூரா புண்ணு வருது। ஒரு சோஃப்ரா மேஷன் வாங்க போனேன், சோஃப்ரா மேஷன் வாங்கி தர முடியுமாண்ணே? அந்த மெடிக்கல் இருக்குமா இப்போ? இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்களேன், இந்த மண்ணில் மிதிக்க பிடிக்க முடியும், சுகர் இருந்துச்சுன்னா காலை எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும்। வேறு ஆளாக வர சொல்லுதியெல்லாம் வேறு இடத்துல வேலை பார்த்துட்டுனாலும் உங்களை இப்போலாம் நீட்டாக பார்ப்பாங்களா எப்படி? இல்லை இப்படி பொறுமையாக நீட்டாக பார்ப்பாங்களான்னு? அப்படி இல்லைண்ணே, அதான் அப்படி பண்ணிடு போதும் போதும்। பாருங்களேன் எந்த இடத்துல சமமாக இதே போல் வரல, கொஞ்சம் சாச்சி விட்ருங்களேன், உங்களுக்கு தான் தெரியும், இங்கே சூப்பராக பண்ணிட்டீங்க। நீங்கள் இதை படிச்சிங்களா ஒயரிங் பண்ண எப்படி? இந்த பல்பை கொஞ்சம் தனித்தனியாக போடணும்னே, ஏனே இந்த தண்ணி பல்பை கொஞ்சம் தனித்தனியாக போட்டு மேலே கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சுருது இல்லைண்ணே இந்த ஓட்டையில் காப்பியை குடிச்சிட்டு வச்சுட்டு இந்த தளம் போடலாமா? உள்ளே ஒரு இடத்துல ஒழுகுது, அதில் லேசாக அடைச்சிருங்களேன், தலைக்கு மேலே ஒழுகுது, தூங்கவே விட மாட்டேங்குது, மழை மூஞ்சிக்கு நேரம் ஒழுகுதுக்கு அங்கே போர்டு இருக்குது, தண்ணி உள்ளே போயிடக்கூடாது। யார்? ஆமாம், நான் 1 மணி நேரம் மேக்கப் பண்ணிட்டு தான் நான் மூஞ்சியை காட்டுவேன், என் நெத்தி சுடியெல்லாம் வச்சுருந்தோம்ல காலையில், அதான் நீங்கள் என்னமோ அனுப்பியிருந்தால் கலத்திட்டேன், நான் 1 மணி நேரம் ரோஸ் பவுடர் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு தான் பாட்டு பிடிப்பேன், வயசாகிட்டலாம் அப்புறம் இந்த மூஞ்சி யார் பாப்பா? அவ்வளோ அழகாக இருக்கும், தூக்கம் வராது, ஏன்னா கவலை என்ன கவலை இருக்குது நேருங்க, எங்கள் அம்மா ரூபா கொடுக்கு இவ்வளோ நாள் கொடுத்து எல்லாம் விற்று வீடு கட்டியாச்சு, பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும், அவன் ஒவ்வொரு பொண்ணாக கழிச்சிக்கிட்டு இருக்கான், எவ்வளோ கஷ்டம்னே 33 வயசாகிட்டு, ஒவ்வொரு பிள்ளையாக கழிச்சு அன்றைக்கி செய்ய முடியும், அன்றைக்கெல்லாம் அழகான பிள்ளை, இல்லை உனக்கு பிடிச்சவளை கட்டிக்கனாலும் அதுவும் பண்ண மாட்டேங்கான், எவ்வளோ கஷ்டம் இருக்குது சொல்லு, ஒரு வாரிசு வேணும்லானே, வீடை கட்டி என்னத்துக்கு 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு ஏதாவது ஒரு பிள்ளை பிறந்தாலும் போதும், ஒரு பொட்டை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா 2 பேருக்கு யாருக்கா ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளைனாலும் போதும், வாரிசு அவ்வளோ சொத்துக்கும், 1.5 கோடி இருக்குது,
நம்ம சும்மா கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் என்ன பண்ணியா? நம்ம எவ்வளோ நாள் இருக்க முடியும்? வாரிசு வேணுமா வேண்டாமா சொல்லு? ஆ பிறகு அங்கேயே 2 வீடு இருக்குது. கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உழைச்சி வீடு கட்டி நானும் எங்கள் அம்மா ரூபா கொடுத்தது வீடு கட்டி வாடகை வருது. மனசு வேறு சரியில்லை. எங்கள் அம்மாவுக்கு சோம்பலன்னா தான் பிச்சை போடுது நமக்கு. தாய் புறா வந்து உழைச்சி பிள்ளைகளுக்கு சோறு போடுமில்ல. ஆ தாய் புறா உழைச்சி சோறு போடுமில்ல. தாய் புறா போயிட்டுனா நாங்கள் பட்னி தான். பாவமாக இருக்குது. கவலைப்பட்டு எங்கள் அம்மாவுக்கு சோம்பலாமல் ஆகிட்டு. பொட்டை பிள்ளைகளே எங்கே கொடுத்தாலும் ஒரு நல்ல வேலை வாழ்க்கை கவலை இல்லாமல் ஒரு இடத்துல கொட்டி விடுங்க. ஆ அதான் அப்போ தான் அம்மா அப்பாவுக்கு நிம்மதி இருக்கும். என்ன சொல்லுதீங்க? கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலை வேணும்லானே. இப்போ எதுக்கு நீங்கள் படிக்க வைக்க? அப்போ எப்பொழுதும் சோறு உழைச்சி பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமா? என்ன படிக்க பிள்ளைகள கஷ்டப்பட்டு படிக்க வைக்காங்க. எதுக்கு? வேலை பார்த்து அவன் பிற்காலம் அவனுக்கு பின்னால் ஓரளவுக்கு படிக்க வச்சுட்டு அவன் குடும்பத்தை அவன் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிடுவான்ல. அதுக்கு தானே. ஆ எனக்கு எவ்வளோ சர்டிஃபிகேட் தெரியுமா? 100 சர்டிஃபிகேட். சும்மா சொல்லாது. 100 சர்டிஃபிகேட் எனக்கு நம்ப மாட்டீங்க நீங்கள். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்து வாழ்க்கையில வேலையெல்லாம் கோட்டை விட்டாச்சு. வேலையே எல்லாம் விட்டு. ஆனால் யூடியூப்பில் வந்தால் 1 லட்சம் வரும்னே. ஏன்னா சேனலில் நிறைய பேர் கொடுக்கியானே. மதுரை கோயம்புத்தூரில் கொடுக்கியா? தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கியானே. பைசா வந்து அவங்களுக்கு ரூபா தரேன். மாதம் 1 லட்சம்லாம் வரும் யூடியூப்பில். அமெரிக்கா பைசா. இப்போ நான் இப்போ வீடியோ எடுக்கோம்ல, உன் வீடியோ எல்லாத்துக்கும் வரும். டச் மொபைலில் 50 வீடியோ எடுக்கேன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா போவோம். அங்கே ஒரு மெஷின் இருக்குது. அதை பிரித்து எடுக்கும். இப்போ 4 மொழியில் டீச் பண்ண முடியாதுல்ல யாரும். அதனால் நான் எடுக்க வீடியோ எல்லார் மொபைலில் வரும். கடையை எங்கே போனாலும் சொல்லுவாங்க, யூடியூப்பர்கிட்ட உங்கள் முகம் வந்துப்பா யூடியூப்பில் அப்படிம்பாங்க. 4 மொழியில் டீச் பண்ண முடியாதுலானே. இப்போ நீ எப்படி இந்த இது கல் போடுறீங்க? இது பூரா உலகம் பூரா இப்போ பார்க்கும். கரெக்டாக? அதுக்கு தான் நான் சொன்னேன். அதுக்கு தான் உங்களை எடுக்கலை, மேலே எடுக்கலை. சட்டை போடாமல் இருக்கீங்கள. பெரும்பாலும் உங்களை காட்டலை. நேற்று கூட எடுத்தேன். சட்டை எல்லாம் போடக்கூடாதுல்ல, யாரும் என்னன்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் உங்கள் கை வரைக்கும் தான் காட்டியிருக்கேன். இன்னைக்கு கூட உடம்பு காட்டலை. சட்டை போன ஒரு பனியன் போட்டுவானே. நான் ஒரு பனியன் தரட்டேன் அவங்களுக்கு. என்னண்ணே? அப்போ ஒரு பனியன் எடுங்களேன் இன்றைக்கி. கடையில் எடுனே. ஏனே? ஆமாம் எடுக்கணும். வெள்ளை சட்டை அழுக்க தானே. உங்கள் மாவன் பனியன் இல்லையா? என்ன போட்டிருக்காமலாம் மாவன்? போட்டானே. ஏன் என்ன ஆகும்? போட்டால் என்ன ஆகும்? வேறு என்ன? அவன் கழிச்சு போட்ட பனியன் இருக்கும்ல. ஏன்னாலும் போட்டுக்கூடாண்ணா. வேலைக்கு போவேல. அவனுக்கு எத்தனை பனியன் இருக்குது? வேறு என்ன? ஒரு பனியன் நீங்கள் போட்டுக்கோங்களேன். சுமாரான பனியனை போட்டு வாங்கினேன். தண்ணியை ஊற்றி கழுவக்கூடாது. நிறைய வீட்டுக்குள்ளே இந்த தக்காளி வச்சுருந்தேன்னா அது அழுவி பூச்சி வந்துட்டு. தக்காளி வச்சுருந்தேனே அதில் பூச்சி வந்துட்டு. தக்காளி தூர போட்டேன். அழுவுனது இருந்ததில்ல. அழுவுனதில் பூச்சி வந்துட்டு. பூச்சி வந்து எப்போ 5 போட்டேன். நான் மூட்டை பூச்சி பவுட்ரு பூரா உள்ளே போட்டேன். காற்றுக்குள்ளே பெறக்கூடாதுல. அது பெருகி இந்த வெளியே இருக்கையில் எப்படி வரும் பூச்சி, அது போல் ஆகிட்டு. அழுவுனதில் பூரா அப்படி தான் வந்துடும் உங்களுக்கு. அதுதான் நான் இதை பூரா வெளியே போட்டேன். தக்காளியை தூர போட்டேன். அப்போ 5 மூட்டை பூச்சி போட்டேன்.